ஒரு விவசாயம்னா காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 3 டேஸாக பார்த்தோம்னா பனி ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையில் 8 மணிக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு செடி மேலே பனித்துளி இருக்குன்னு. 8 மணி ஆனால் கூட வெயில் வந்துடுது, ஆனால் கூடவே பனியும் இருக்குது. அதனால் அப்போ கூட குளிராக தான் இருக்குது. நான் இப்போல்லாம் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே மயிலை தான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே அவ்வளோ மயில் இருக்குது. விவசாயம் பண்ணுற எல்லாருமே தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மண்வெட்டி கூடை அது இதுன்னு சொல்லிட்டு எப்படியும் நிறையா ஜாமானும் சேர்ந்துரும். நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு சாலைக்குள்ளே போட்டு வச்சுருக்குறோம். ஏன்னா இது எதுவுமே இப்போ தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் திடீர்னு நம்ம வேணுங்கும் போது தேடி எடுத்துகிட்டு இருக்கணுமா இருக்குது. இதில் பார்த்தோம்னா எல்லாம் கசகசன்னு போட்டு வச்சதுனால சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தோம். நான் ஒரு 2-3 டேஸாக இங்கே பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் பார்த்தோம்னா நெளியாக ஒரு தாரை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம இங்கே அந்தளவுக்கு நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கிறதுனால என்ன வேணால் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சைக்கிள் பாருங்கள், இது நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த சைக்கிளில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தேன். 2006 இந்த சைக்கிளோட ரேட்டு 2000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். புது வண்டியாக தான் வாங்குச்சு. அப்போ பார்த்தோன்னா கோல்டு ரேட் அப்போ 6000 என்னவோ தான் இருந்துச்சு. பார்த்தோம்னா ஒரு 3 கிராமே வாங்கியிருந்துருக்கலாம் 2000 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு. இன்றைக்கி 1,00,000 ரூபாயாக இருக்குது. அப்போது சைக்கிள் ஒன்று அந்தளவுக்கு ஈக்குவல் ஒன்றும் வரல. அப்போவுமே பார்த்தோன்னா குட்டீஸ்க்கான சைக்கிளோட ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு இதை விட. இப்போ இந்த சைக்கிள் பார்த்தோன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. நான் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் இதை தொடவே இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சது. இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாக துருவேறி ஓட்டுறதுக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் இங்கே போட்டு நிறைய மர ஜாமான்லாம் பார்த்தோம்னா கரையான் ஏறிடுச்சு. அதே மாதிரி இரும்பு ஜாமான்லாம் இங்கே உள்ள அப்பப்போ நாங்கள் மாடு கட்டிகிட்டு இருந்ததுனால அதோட யூரின் பட்டதுனால நிறைய துருவேறிடுச்சு. அது மாதிரி தான் நிறைய வேஸ்ட்டாக தான் போயிருக்கு.